டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 10 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒண்ணா செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் ஏ செய்வாரு, அடுத்த நாள் பி செய்வாரு. இப்படி ஆல்டர்னேட்டா செஞ்சுட்டு போறாங்க. ஸோ இப்படி செய்யறப்ப எத்தனை நாளையில அந்த வேலை செய்து முடிக்கப்படும் கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்னால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 10 நாள் செய்வார், பி அதே வேலையை தனியாக செஞ்சா 15 நாள் செய்வார். ஸோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் ஏ செய்வார், 2வது நாள் பி செய்வார், அடுத்து 3வது நாள் ஏ செய்வார், 4வது நாள் பி செய்வார். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் செஞ்சுட்டே போவாங்க. அப்போ மொத்தம் எத்தனை நாளையில் அந்த வேலை செய்து முடிக்கணும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் 2க்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 30. 10 டைம் எத்தனை டைம் வரும்? 30 வரும், 3 டைம். அதே மாதிரி 15 எத்தனை டைம் வரும்? 30 வரும், 2 டைம். ஸோ இந்த 3 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் ஏ செய்வார், 3 வேலை செய்வார், 2வது நாள் பி செய்வார், 2 வேலை செய்வார், மொத்தமாக 5 வேலை செய்வார். அதாவது 2 நாளையில் 5 வேலை பார்த்தீங்கன்னா 2 நாள் செய்வாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை நாள் இருக்குது? 30 வேலை. 30 வேலை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்? ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 × 2 வகுத்தல் 5. 30 5ஆல் கேன்சல் பண்ணால் 6, 6 × 2 12 நாள். ஸோ மொத்தமாக அந்த வேலை செய்து முடிக்க 12 நாள் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.